இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டரிங் இஸ் ஸோ காமன். நீங்கள் செய்யலையா, நான் கேட்டது நீங்கள் கொடுக்கலையா, உடனே ஐ வில் ஆர்டர் அண்ட் ஈட். நீங்கள் வெயிட்டை மேனேஜ் பண்ணணும்னா இட்ஸ் நாட் இனஃப் நம்ம சாப்பாட்டை குறைக்கிறோம் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம். இங்கே அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஜிஎம் டயட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. வெறும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸாக சாப்பிடுவாங்க. வாட்டர் டயட், தே வில் ஸ்கிப் எவ்ரி திங், ஹாவ் லாட் ஆஃப் வாட்டர். அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக இட்ஸ் நாட் ஹெல்த்தி. எழுதி வச்சுக்கோங்க. அந்த 30 நாள் கழிச்சு இஃப் யூ டூ நாட் ஃபாலோ சிமிலர் டயட், பழைய மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த 2 மாதத்தில் நீங்கள் பழைய நிலைமைக்கு இன்ஸ்டண்ட்டாக போயிடுவீங்க. பட் அது கரெக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, பண்ணக்கூடாது. அது இட் இஸ் இல்லீகல் டு டூ தட். ஸோ ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுறதோ, ஸ்டிராய்டல் தெரப்பி போட்டு பண்ணுறதோ இட்ஸ் நாட் குட். உங்களோட கெப்பாசிட்டிக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா இட் கேன் லீட் டு ஹார்ட் அட்டாக்ஸ். ஸோ இட்ஸ் நாட் தட் வெரி புவர் ஹேபிட் இருக்கவங்களுக்கு தான் அப்படி ஆகணுன்றது கிடையாது. நீங்கள் ரீசன்ட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கே அது நடந்திருக்கு. அண்ட் என்னதான் வந்து காலையிலையும் மதியானமும் நான் வந்து டயட் பிளான் கரெக்டாக பண்ணாலும் நைட்டு என்னால் கண்டிப்பாக பண்ணவே முடியல. அப்படியே அந்த ஃப்ரைட் ரைஸ் வாசனை வருதே, அது வந்து சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படி இல்லாட்டி பரோட்டா சப்பாத்தி அப்படி மாதிரி வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ நைட்டு எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நல்லா இருக்கும் அண்ட் பாடி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணுமா? வெரி ஆப்ட் கொஸ்டின். பிகாஸ் ப்ரிடாமினண்ட்டாக இது பார்த்தீங்கன்னா younger generation are crazy on all this. And இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டரிங் இஸ் ஸோ காமன். நீங்கள் செய்யலையா, நான் கேட்டது நீங்கள் கொடுக்கலையா, உடனே ஐ வில் ஆர்டர் அண்ட் ஈட். சிம்பிள். அவ்வளோ மாறி போச்சு நம்மளோட சிஸ்டம். ஸோ பட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட். நீங்கள் வெயிட்டை மேனேஜ் பண்ணணுன்னா இட்ஸ் நாட் இனஃப் நம்ம சாப்பாட்டை குறைக்கிறோம் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம். இங்கே அதை ஃபிக்ஸ் பண்ணணும். If you have a mindset, நம்மளால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து பண்ணவே கூடாதா அப்படி நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக சீட் டேஸ் ஆர் அக்செப்டட். நம்ம வந்து முனிவர் இல்லை அப்படியே உட்காந்துருக்கிறதுக்கு, அது பண்ண முடியாது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. ஸோ எனக்கு ஒரு நாள் ஒரு அந்த ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் யுவர் வெயிட் லாஸ் இருக்குது பாருங்கள், அதில் இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா வெயிட்டு நம்ம ஒரு 10% குறைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது கம்மி ஆகிற வரைக்கும் யூ ஷுட் பி வெரி ஃபர்ம். அக்கேஷ்னலி ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு சீட் டே இஸ் ஓகே. ஒரு 3 மாதத்தில் நான் 10% குறைச்சிட்டேங்க, ஐ எம் ஏபிள் டு மெயின்டைன். அப்படி மெயின்டைன் பண்ணுற ஃபேஸில் என்ன பண்ணலாம், ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 weeks ஒன்ஸ் ஐ கேன் ஹாவ் அ சீட் டே. ஐ கேன் ஹாவ் வாட் ஐ வாண்ட் டு ஈட். பட் என்ஷூர் தட் நீங்கள் இந்த மாதிரி பிளான்டாக பண்ணும்போது என்ன ஆகும்னா நினச்சா கூட நீங்கள் நிறைய சாப்பிட மாட்டீங்க, கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. ஹாவ் அ வெரைட்டி. அப்சல்யூட்லி ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம்னா, இப்போ டயட் பிளான்ஸ் வந்து அவங்களாவே வந்து ஒரு விஷயத்த வந்து யூடியூப் பார்த்தோம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அவங்களாவே டயட் பிளான்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிறாங்க. லைக் இப்போ வந்து வாட்டர் டயட்டு, கீட்டோ டயட், பேலியோ டயட் அப்படின்னு சொல்லிட்டு. பேலியோ டயட்லாம் வந்து நார்மலாக வந்து ஒரு எக்கு 2 எக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுறாங்க. ஸோ இந்த வாட்டர் டயட் பற்றி ஃபஸ்ட் நம்ம பேசிடலாம். வாட்டர் டயட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாடிக்கு அஃபெக்ட் கொடுக்குமா? Water diet or GM diet, there are umpteen number of diets. But அது எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் few daysக்கு it will work. அது ஃபேஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா they'll go back to their old routine. GM dietன்னு ஒன்று பண்ணுவாங்க. வெறும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸாக சாப்பிடுவாங்க. வாட்டர் டயட், they will skip everything, have lot of water. அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக இட்ஸ் நாட் ஹெல்த்தி. இட் கேன் பி அ ஃபேஸ். ஒரு கல்யாணம் ஆக போது அந்த ஒரு 10 days 15 days ப்ரையர் இந்த மாதிரி எல்லாம் டயட்ஸ் பண்ணி அப்படி தே ட்ரிம் டவுன். பட் do you think it will sustain? இதெல்லாம் சஸ்டெயினபிள் டயட்டே கிடையாதுங்க. அண்ட் இதை வந்து ரொம்ப நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஐ மே நாட் அட்வொகேட் சச் திங்ஸ். நீங்கள் கேட்டீங்க பேலியோ டயட். பேலியோ டயட்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அவாய்டிங் ஆல் த கார்போஹைட்ரேட்ஸ். கீட்டோ டயட் இன்க்ரீசிங் த ஃபேட், கட்டிங் டவுன் ஆன் கார்போஹைட்ரேட்ஸ். அதெல்லாம் நல்லதா? கண்டிப்பாக நல்லது கிடையாது. இந்த லாங் ரன் வேற
உபாதைகள் உங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த டயட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இல் ஹெல்த் இன்னும் ஸ்டடி பண்ணலை. அதனால நீங்கள் அந்த மாதிரி டயட்ஸ் விதவுட் கிளினிஷியன்ஸ் சப்போர்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக யூடியூப் பார்த்தோ இல்லை கூகுளில் படித்தோ பண்ணாதீங்க. ஏன்னா ஒரே ஒரு கேஸோட எக்ஸாம்பிளை வச்சு தே வில் கிவ் யூ அ பிக் ஹிஸ்ட்ரி ஆஸ் தோ த ஹோல் வேர்ல்ட் இஸ் சேஞ்ச்ட். பட் அதெல்லாம் நம்ப முடியாதுங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒன்று நடந்திருக்கும், அது எப்படி உங்களுக்கு நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? when you come to a dietitian or go to a clinician or a nutritionist, அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது எப்படி இருக்கும்னா எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கும். நிறைய ரிசர்ச் பண்ணி ப்ரோவன் டயட்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குதோ இல்லையோ நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஷுட் நாட் ஹார்ம் வராத அளவுக்கு தான் உங்களுக்கு டயட் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் வந்தது ஒரு டயட்டிஷியன் ப்ரிஸ்கிரைப் பண்ணினா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இட் ஷுட் பி விதின் தட். ஏன்னா அதனால தான் நீங்கள் வந்து ஒரு கிளினிஷியனையோ டயட்டிஷியனையோ பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அவசியம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ட் டயட் 30 daysல என் உடம்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நியூட்ரிஷனாஸ்ட் கூட டயட்டிஷியனா சில பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்கும், எந்த மாதிரி எஃபெக்டை வந்து பின்னாடி நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு? இது வந்து இன்ஸ்டன்ட் டயட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஆஸ் ஐ டோல்ட் பிஃபோர் ஒரு கல்யாணத்துக்காகவோ ஒரு பர்டிகுலர் கோலை ரீச் பண்ணணும் ஏன்னா பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ன்றவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அண்ட் they'll do all gimmicks to make sure you shrink. பட் அது சஸ்டெயினபிள் கிடையாது. நாங்கள் பேசுகிற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சஸ்டெயினபிள். இட்ஸ் நாட் அ டயட், இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். நம்ம வந்து ஒரு லோ கார்போஹைட்ரேட் ஹை ப்ரோட்டீன் டயட்டை பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் நீங்கள் அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு திருப்பி நீங்கள் நிறைய சாப்பிட்ணுன்னு ஃபீல் பண்ணால் கூட யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ. தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். அதுதான் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். அதனால உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் இருக்கும். உடல் பருமன் குறைஞ்சதுன்னா சுகர் ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் கம்மியாகும், ஹார்ட் டிசீஸ் கம்மியாகும், பிபி கண்ட்ரோல் பெட்டராக இருக்கும். எவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம். சில நியூலி டிடெக்டட் டயபெட்டிக்ஸ்க்கு வந்து 10 to 15% வெயிட் லாஸ் பண்ணால் சுகர் வந்து நார்மல் ஆகிடும். விதவுட் மெடிக்கேஷன் தே கேன் லிவ் அ வண்டர்ஃபுல் லைஃப். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் டயட்ஸ் எல்லாம் பண்ணுறனால யூ வில் ரிவர்ட் பேக் டு யுவர் ஓல்டு வெயிட். அது வந்து கேரண்டீடு. எழுதி வச்சுக்கோங்க. அந்த 30 நாள் கழித்து இஃப் யூ டூ நாட் ஃபாலோ சிமிலர் டயட் பழைய மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த 2 மாதத்தில் நீங்கள் பழைய நிலைமைக்கு இன்ஸ்டண்ட்டாக போயிடுவீங்க. சிம்பிள். ஸோ ஆல் யோர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கம் பேக் டு யூ. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அண்ட் போஸ்ட் ப்ரெக்னென்சியில் தான் வந்து அதிகமாக அம்மா வந்து ஐயோ ரொம்ப குண்டாயிட்டோமே என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும், என்ன பண்ணுறது, எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டயட் பிளான்னா என்ன மாதிரி கொடுக்கலாம்? நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும், ப்ரெக்னென்சி பீரியடில் நம்ம யூஸ்வலி ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஈட்டிங்னு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் சாப்பிட்ணும் குழந்தைக்கும் சாப்பிட்ணும் 2 பேர் அப்படின்னு நம்மளை வந்து ஓவர் ஈட் பண்ண வைப்பாங்க நம்ம ஃபேமிலிஸில். அது பண்ணக்கூடாது. பிகாஸ் பேசிக்கலி 350 கேலரி தாங்க எக்ஸ்ட்ரா தேவை டியூரிங் ப்ரெக்னென்சி. 350 கேலரின்றது வந்து யூ கேன் ஈக்குவேட் டு 6 இட்லி எக்ஸ்ட்ரா. சிம்பிளாக சொல்ல போனால் அவ்வளோதான். 6 இட்லி எக்ஸ்ட்ரா த்ரூ அவுட் த டே. அதை 6 இட்லி தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் சாப்பிட்ணுன்னு நான் சொல்ல வரல, அந்த ப்ரொப்போர்ஷன். ஸோ இட் கேன் பி 1 cup of milk extra, it can be 1 handful of rice extra, 1 idli extra per meal. அந்த அளவு தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை. ஆனால் mothers and grandmothers overfeed the pregnant ladies and they put on lot of weight. உங்களோட ஓவரால் ப்ரெக்னென்சியில் வெயிட் இன்க்ரீஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 8 to 10 kg மட்டும்தான். ஸோ ஜென்ரலாக in an average பார்த்தீங்கன்னா 15 to 20 kgs இன்க்ரீஸ் பண்ணுவாங்க மதர்ஸ். ஸோ போஸ்ட் டெலிவரி பேபிக்கு ஃபீட் பண்ணணும். அப்போ எவ்வளோ கேலரி எக்ஸ்ட்ரா தேவை? 600 கேலரி தேவை எக்ஸ்ட்ரா. பிகாஸ் மில்க் ஹேஸ் டு பி ப்ரொடியூஸ்ட்.
அதுவும் நெக்ஸ்ட் ஃபேஸ் 6 to 12 monthsல only 500+ calorie தான் எக்ஸ்ட்ரா தேவை. So I would encourage the lactating mothers, once you stop lactation, immediate next phase வந்து வெயிட்டை கம்மி பண்ணணுன்ற அந்த இம்பேக்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். And you should start bringing down the quantity of food that you eat to your usual older pattern. Generally mothers அப்படி பண்ணுறதில்ல, அதனால தான் வெயிட் வந்து சஸ்டெயின் ஆகும் ஆர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அண்ட் நம்ம இதில் பார்த்தா ஒரு 3 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஒன்று வந்து ரொம்பவே லீனாக இருப்பாங்க, எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்து என்னால் குண்டே ஆக முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தவங்க. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து நார்மலாக உடல் பருமன் இருந்தாலுமே ஒர்க் அவுட் பண்ணி குறைச்சவங்களா இருப்பாங்க. இன்னொன்று வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒபீஸாகவே இருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டுத்தை பற்றி பேசிட்டோம், இன்னும் ஒருத்தவங்களை மட்டும் தான் பற்றி பேசலை. யார் அப்படின்னா ஒல்லியாக இருக்கவங்க. நான் என்ன சாப்பிட்டாலும் ஒல்லியாகவே இருக்கேன், எப்படி நான் குண்டாகிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன மேம் பதில் சொல்கிறது? திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இது வந்து என்னென்னா தின் ஃபினோடைப்னு சொல்லுவோம். அது வந்து ஜெனட்டிக் ட்ரைட். என்ன சாப்பிட்டாலும், ஒரு பெரிய விருந்தே சாப்பிட்டாலும் அண்ட் நல்லா சாப்பிடுவாங்க அவங்க. இட்ஸ் நாட் தட் தே டோன்ட் ஈட் வெல். ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க, நிறையாவும் சாப்பிடுவாங்க. நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்றத சேர்த்தும் சாப்பிடுவாங்க. ஆனாலும் தே டோன்ட் ரியலி புட் ஆன் வெயிட் பிகாஸ் இட்ஸ் அ ஜெனட்டிக் ட்ரைட். You know, it is very, very difficult to break that. But அதுலேயும் வந்து நான் இது வந்து ஜென்ரலாக தான் சொல்கிறேன், பிகாஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களோட ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஃபுட், என்ன டைப் ஆஃப் ஃபுட் அவங்க சாப்பிட்றாங்க, அப்ராப்ரியேட்டாக சாப்பிட்றாங்களா, அதீக்வேட் ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்களா, அப்படி அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எஜுகேட் பண்ண முடியும் ஆர் அவங்களுக்கு பிளான் கொடுக்க முடியும். அண்ட் இட் இஸ் வெரி மச் இண்டிவிஜுவலிஸ்டிக். அண்ட் சம் பீப்புள் they'll be very sedentary. அப்போ என்ன பண்ணணும், அவங்கள வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆக்கணும். ஆக்டிவ் ஆனால் நான் இன்னும் ஒல்லியாயிடுவேனே, இல்லை ஆக்டிவ் ஆனால் யூ மைட் ஸ்டார்ட் ஈட்டிங் வெல், யுவர் அசிமிலேஷன் ஆஃப் ஃபுட் வில் பி பெட்டர். அதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லையா? நம்ம சாப்பிட்றோம், எவ்வளோ அங்கே உள்ள அப்சார்ப் ஆகுறதுன்றதும் இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ரோட்டீன் நல்லா சாப்பிடும்போது கொஞ்சமாக எக்ஸசைஸும் பண்ணால் they tend to improve on their muscle build-up. That's what we advocate. அண்ட் ஒல்லியாக இருக்கவங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணால் வந்து அதிகமாக அந்த மசில் பில்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த ஸ்டிராய்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஓகே என்னோட மசில் வந்து நல்லா பில்ட் ஆகணும், அண்ட் ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டு இப்போ இந்த ஸ்டிராய்ட்ஸ் எடுக்கிறதுனாலே நிறைய பேர் இறந்தெல்லாம் போகிறாங்க கேள்விப்படுறோம். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு கொடுக்குது, அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு மேம்? இது வந்து பெரிய அளவில் டாக்குமெண்ட் பண்ணி we may not be able to tell you இத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. பட் கண்டிப்பாக உடல் உபாதைகள் இன்க்ரீஸ் ஆகும் இஃப் தே கிவ் யூ ஸ்டெராய்டல் தெரப்பி. பிகாஸ் அது வந்து அந்த பர்டிகுலர் இவெண்ட்டுக்காக அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. பட் அது கரெக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, பண்ணக்கூடாது. அது இட் இஸ் இல்லீகல் டு டூ தட். ஸோ ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுறதோ ஸ்டெராய்டல் தெரப்பி போட்டு பண்ணுறதோ இட்ஸ் நாட் குட். பிகாஸ் உங்களை வந்து நீங்கள் யூ புட்டிங் அட் ஸ்டேக் யுவர் ஹெல்த். நீங்கள் அந்த ஒரு காம்பனண்ட், ஒரு காம்படிஷனை பார்க்குறீங்க. பட் போஸ்ட் தட் வாட் ஹேப்பன்ஸ் டு யுவர் ஹெல்த்? இட் கேன் லீட் டு, ஏன்னா தே ஹாவ் லாட் ஆஃப் ப்ரோட்டீன் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா இட் கேன் லீட் டு கிட்னி இம்பேர்மெண்ட். ஸோ அது நான் சொன்ன மாதிரி எத்தனை சதவிகிதம் பேர், எவ்வளோ பேருக்கு இது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஐ மே நாட் பி ஏபிள் டு கிவ் யூ அ எவிடன்ஸ் ஆர் நம்பர். பட் கண்டிப்பாக நடக்குது அது ஃபார் ஷுவர். இஃப் இன் கேஸ் தே ஹாவ் லாட் ஆஃப் ப்ரோட்டீன் வித் drugs in it to improve their muscles, it leads to kidney failure. So that's not easy. ஒரு ஆர்கனே போச்சுன்னா அப்புறம் what is the life that you have post that? It is very, very difficult. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அது இல்லாமலே உங்களால் பண்ண முடியும். மேபி இட் வில் டேக் சம் மோர் டைம் டு டூ இட். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். குவிக் ரிலீஃப்காக இதெல்லாம் பண்ணுறது அப்சல்யூட்லி ராங். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போதே வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அண்ட் ப்ரீத்திங் ட்ரபிள் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எதனால மேம் ஆகுது? அவங்களோட டயட் பிளான்ஸ் வந்து தப்பாக இருக்கிறதுனாலயா இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலயா? அது வந்து இப்போ வெரி ரீசெண்ட்லி ஒரு கார்டியாலஜிஸ்ட் கூட தே ஹேட் ஸ்போக்கன் ஆன் திஸ். என்னென்னா ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப கூடுதலாகிடும் வென்
you do lot of strenuous exercise. உங்களோட கெப்பாசிட்டிக்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா it can lead to heart attacks. So it's not that very poor habit இருக்கவங்களுக்கு தான் அப்படி ஆகணுன்றது கிடையாது. நீங்கள் ரீசன்ட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கே அது நடந்திருக்கு. எஸ் ஆர் நோ? So it is not that way. It is not poor lifestyle or poor eating habit. It's about your body's ability to adapt to that level of exercise. உங்களோட அடாப்டேஷனுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா heart rate goes beyond a level, your body crashes. Simple. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இன்ஸ்டன்ட் வெயிட் கெயின் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்னா பெல்லி ஃபேட் வந்து அதிகமாகிடும். ஸோ இன்ஸ்டன்ட் வெயிட் கெயினுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றதுனால இன்ஸ்டன்ட் வெயிட் கெயின் ஆகுது மேம்? சரி, இன்ஸ்டன்ட் வெயிட் கெயின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி டஃப். ஐ கேன் டெல் யூ இட்ஸ் நாட் வெரி ஈஸி. போத் டு ரெடியூஸ் அண்ட் டு இன்க்ரீஸ் இட் இஸ் அ டஃப் டாஸ்க். வெயிட் லாஸ் ஏன் ஆயிருக்குன்றத அனலைஸ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். வெயிட் ஏன் குறைஞ்சிருக்காங்க, அவங்க ஏன் ஒல்லியாக இருக்காங்க, அவங்களுக்கு வேற ஏதாவது டிசீஸ் கண்டிஷன்ஸ் இருக்கா, வாட் இஸ் த ரீசன் வை தே ஹாவ் லாஸ்ட் ஆர் வை தே ஆர் தின். அந்த ரீசனை கண்டுபிடிச்சு அந்த ரீசனை கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் வெயிட் கெயின் ப்ராக்ரஸ் இருக்கும். ஏன்னா அந்த ரீசனை நம்ம வந்து அனலைஸ் பண்ணல. சே ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்டிங் டிசீஸாக இருக்கலாம், இல்லாட்டி it could be some psychological issue. யங் பீப்புளில் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கணுன்ற ஒரு வெறித்தனமாக பண்ணுவாங்க. we call it anorexia nervosa, wherein அவங்கள வந்து அவங்க மிரரில் பார்த்தா they feel they are so fat. பட் நம்ம அவங்கள பார்த்தோன்னா அவங்க எலும்பு தோல் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி psychological impact is also a reason why people are very thin. So we should understand the reason why they are thin. அதுக்கப்புறம் தான் நம்ம தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும். when we talk about weight gain, கண்டிப்பாக high calorie, high protein, more than their requirement has to be suggested. and கண்டிப்பாக அவங்க அவ்வளோ அமௌண்ட் சாப்பிட்றாங்களா, ஏன்னா இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் இருக்கவங்க லைக் அனரெக்சியா, புலிமியா, புலிமிக் பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க உங்கள் கண்ணு முன்னாடி. they will clean the plate but they will go to the toilet, puke the whole thing out. so what goes inside? absolutely negligible amount. so அந்த மாதிரியும் issues இருக்கு. so இதெல்லாம் வந்து கலெக்டிவாக as a team we work like psychologists or along with dietitians, doctors work around to help the patient improve. ஸோ ரீசனை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணால் இட் பிகம்ஸ் ஈஸி டு ஹெல்ப் தேம். அண்ட் லாஸ்ட் கொஸ்டினாக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான், ஜெனட்டிக்கலாக வந்து இப்போ குண்டாக இருக்காங்கல்ல மேம், இப்போ ஜெனட்டிக்கலாக குண்டாகவும் இருக்காங்க ஒல்லியாகவும் இருக்காங்க. ஸோ ஜெனட்டிக்கலாக இருக்கிறது வந்து கொஞ்சம் மாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் டயட் மூலமாக அது அவங்க பாடி ஷேப்பை மாற்ற முடியுமா, முடியாதா? கண்டிப்பாக மாற்ற முடியும். பட் இட் இஸ் அ டஃப் நட் டு கிராக் பிகாஸ் இட் இஸ் அ ஜெனட்டிக் ட்ரையட். கரெக்ட். பட் என்ன பண்ணலாம்னா இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். டயட் பிளான் பர்ஃபெக்டாக இருக்கணும் அண்ட் எக்ஸசைஸ் ஆஸ் வி டிஸ்கஸ் பிஃபோர். இந்த ரெண்டு காம்பனண்ட்டும் சேர்ந்து பண்ண முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாதுங்க, பண்ண முடியும். பட் இட் மைட் டேக் லிட்டில் லாங்கர். நார்மலாக ஒரு நான் ஜெனட்டிக் ட்ரையட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறதும், இல்லை ஜெனட்டிக்கலி ரியலி ஸ்ட்ராங் ஹெரிடிட்டி அப்படின்றவங்கள பண்ண வைக்கிறதுக்கும் மேபி இட் வில் டேக் லிட்டில் லாங்கர், மேபி another 6 months extra. that's okay. but the base component remains the same. appropriate diet with adequate exercise. எக்ஸசைஸ்னு சொல்லணும்னா மினிமம் 5 நாளாவது எக்ஸசைஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் 1/2 hour to 1 hour every day. இதெல்லாம் வந்து டெடிகேஷன் வேணும். நான் நல்லா இருக்கணும், என்னோட ஹெல்த் கண்டிஷன் ஷுட் பி வெரி குட், ஐ ஷுட் லுக் குட். if it is a lady, obviously look and feel, you feel good about it, right? அது வந்து it should be in you. nobody can make you feel that. it is a spontaneous feel, right? அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக you will be able to do that. there is no turning back. and the commitment to do, determination to do,
all these should be there. First thing when we counsel, இதெல்லாம் தான் சொல்லுவோம், நீங்கள் பண்ணணுன்றது. வேறு யாராலையும் அது பண்ண முடியாது. You have to do it. You should be convinced that you will have a good result out of it. And the feel irundhudna, it is easy to break it. Break the genetic triad also. And இப்போ நம்ம டயட் இருந்தா ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஒர்க் அவுட் பண்ண டயட் இருக்க தேவையில்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்கு எவ்வளோ மேம் பாண்டிங்? இப்போ டயட் இருந்தால் ஒர்க் அவுட் பண்ண தேவை இல்லையா, இல்லை ரெண்டுமே வந்து கண்டிப்பாக பண்ணாதான் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும், இல்லை வெயிட் கெயின் பண்ண முடியுமா? Very very important question, because there are so many different views. ஒரு சிலருக்கு அவங்க வந்து நிறைய சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து little bit of exercise பண்ணால் they are able to maintain. See, each individual is different. It has to be personalized, individualized according to the person. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவும் சாப்பிடுவாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. இட்ஸ் ஆல் யோர் பேலன்ஸ், இன் அண்ட் அவுட், இன்புட் அண்ட் அவுட்புட் ஈக்குவலாக இருந்தது, மெயின்டைன் பண்ண முடியுது. ஒரு சிலருக்கு the hard nut to crack is the obese people, correct? Whether it is a genetic predisposition or a medical condition, when you talk about diet and exercise together, the output is really good. Percentage of weight loss will be high if both are done together. That is a proven fact. So யார் சொன்னாலும் நம்பாதீங்க, ரெண்டு விஷயமும் பண்ணுங்க. That will really make a difference to you. And ரெண்டு விஷயம் ஏன் பண்ணணும்னா, எக்ஸசைஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணுறனால உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் will be very good. You feel really energized. ஒரு செடென்ட்ரியாக தூங்கி தூங்கி எழும்புறவங்களுக்கும் ஒரு எக்ஸசைஸ்டாக இருக்கவங்களுக்கும் வித்தியாசம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி லெவல் they'll be able to deliver. And concentration in work, your overall medical condition or overall health status, your diabetic control, your cardiac levels and your BP, all these will be perfectly under control if you are a exercised person. So dietayum exerciseum சேர்த்து பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. சூப்பர் மேம், இன்னைக்கு செமையான ஒரு கான்வர்சேஷன் அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பெஸ்ட் இன்டர்வியூ மேம். தேங்க்யூ.